இன்றும் கூட நாம் ஒரு புதிய வேத ஆய்வுல கலந்து கொள்ளலாம். நாம் ஜெபத்துடன் துவங்குவோம். அன்புள்ள ஆண்டவரே, இதோ இப்பொழுதும் கூட ஆண்டவரே, இதோ நாங்கள் மிக்தாம் குடும்பமாக ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல வருவதற்கான கிருபை தந்தீங்க. அதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. இதோ ஆண்டவரே, இந்த ஒரு நேரத்தையும் கூட ஆண்டவரே எங்களுக்கு நீங்க உருவாக்கி கொடுத்தீங்க. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இதோ அநேக வேலைகளின் மத்தியில ஆண்டவரே இங்க ஒவ்வொருவரும் ஆண்டவரே இதை ஞாபகம் வைத்து அப்பா, இதோ உங்களுடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவரே இந்த பைபிள் ஸ்டடியில கூட ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொருவரையும் நீங்க ஆசிர்வதிங்க அப்பா. அவங்களுடைய தேவைகளை சந்திங்க அப்பா. இதோ ஆண்டவரே அவங்க இருதயத்தின் வேண்டுதல்களை ஆண்டவரே நீங்க நிறைவேற்றுங்க ஆண்டவரே. இதோ இப்பொழுதும் கூட ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும் வேலையில கூட ஆண்டவரே நீங்க ஆண்டவரே எங்களோட பேசுங்க. பரிசுத்த ஆவியானவர் தாமே ஆண்டவரே எங்களுக்கு சரியான புரிதலை ஆண்டவரே தருவீராக அப்பா. இதோ மீண்டுமாக ஆண்டவரே கில்பர்ட் ஐயா கூட இந்த ஒரு வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும் போது ஆண்டவரே இதோ நீங்க ஆண்டவரே என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ கில்பர்ட் ஐயா மூலமாக எங்களை ஒவ்வொருவரோடும் பேச வேண்டுமா கெஞ்சி கேட்கிறோம் அப்பா. இதோ கடந்த வாரத்தில் கூட ஆண்டவரே இதோ நாங்கள் முழுமையாக ஆண்டவரே எல்லாரும் அப்பா இதோ யார் யாரெல்லாம் வர முடிஞ்சதோ ஆண்டவரே நாங்க எல்லாரும் சந்திக்க நேர்கிருபை செய்தீர், முகமுகமாய் பார்க்க இதோ ஆண்டவரே அந்த ஒரு 3-4 மணி நேரம் கூட ஆண்டவரே ஒரு நல்ல ஃபெலோஷிப்ல இருக்க நீங்க உதவினீங்க. அதற்கான எல்லா ஆயத்தங்களையும் செய்ய ஆண்டவரே நீங்க கிருபை புரிந்தீங்க. அதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. இதோ இந்த நேரத்தை கூட ஆண்டவரே உங்களுடைய கரத்துல ஒப்புவிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். ஐயா ஸ்டார்ட் பண்ணலாங்க. அன்பானவர்களே, அனைவருக்கும் மீண்டுமாய் கர்த்தருடைய நாமத்து ஸ்தோத்திரம். நேரடியாக நாம் சந்தித்து ஒரு சந்தோஷமான கூடுகையில் பங்கெடுத்து மீண்டுமாக ஆன்லைன் வழியாக சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய வேதாய்வுக்கு ஒரு நபரை நாம் தெரிந்தெடுத்திருக்கிறோம். அந்த நபர் யார் என்றால் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் அவருடைய பெயர் பதிவு செய்யப்பட்டுள்ளது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். மேலும் என் சகோதரனும் உடன் வேலையாளும் உடன் சேவகனும் உங்கள் ஸ்தானாதிபதியும் என் குறைச்சலுக்கு உதவி செய்கிறவருமான எப்பா பிரோத்திமை உங்களிடத்தில் அனுப்ப வேண்டும் என்று எண்ணினேன். இங்க ஒருத்தருடைய பெயர் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவருடைய பெயர் என்ன என்று குறிப்பிடப்பட்டுள்ளது என்றால் எப்பாப்ராதீத்து. இந்த எப்பாப்ராதீத்துவை பற்றி பெரிய தகவல்கள் வேதத்தில் இல்லை. அவருடைய பெயரின் பொருள் என்னவென்றால் அன்பானவர், அழகானவர் என்றெல்லாம் பொருள்படும். அன்பானவர், அழகானவர் என்று பொருள்படும். அவருடைய பெயர் எப்ரோத்தைத் அல்லது அப்ரோத்தைத் என்ற தெய்வத்தின் அருள் பெற்ற என்று கூட பொருள்படும். எப்ரோத்தைத் என்கிற தெய்வத்தின் அருள் பெற்றவர். அந்த தெய்வம் கூட அன்புக்கான தெய்வமாக, அழகுக்கான தெய்வமாக கிரேக்கத்தில் கொண்டாடப்பட்ட கடவுள். அது ஒரு கிரேக்க கடவுள், பெண் கடவுள். அந்த கடவுளின் பெயரால் தான் அவருக்கு எப்பாப்ராதீத்து என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது. அன்பான, அழகான என்று பொருள்படும். எப்ரோத்தைத் என்கிற தெய்வத்தின் அருள் பெற்றவர் என்று கூட பொருள்படும். அந்த தெய்வம் ஒரு பெண் தெய்வம், கிரேக்க தெய்வம். அந்த தெய்வம் அன்புக்கான தெய்வமாக, அழகுக்கான தெய்வமாக வணங்கப்பட்ட தெய்வம். சரியாக சொல்ல வேண்டுமானால் ஒரு விக்கிரகத்தினுடைய பெயர் தான் அவருக்கு வைக்கப்பட்டிருந்தது.
வேதத்தில் அநேகருடைய பெயர்கள் மாற்றப்பட்டுள்ளது. கடவுளுடைய அழைப்புக்கு முன்பிருந்த பெயரை கடவுள் அழைத்த பிறகு மாற்றியிருக்கிறார். ஆபிரகாமிலிருந்தே தொடங்குகிறார். அபிராமை ஆபிரகாமாக, சாராயை சாராளாக கர்த்தர் மாற்றுகிறார். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து மாற்றுகிறார். சீமோனை பேதுரு என்று மாற்றுகிறார். கேபா அல்லது பேதுரு என்று மாற்றுகிறார். சவுல் பவுலாக மாறுகிறார். அவருடைய பெயர் எப்போது மாற்றப்பட்டது என்ன நமக்கு தெரியல. ஒருவேளை ஞானஸ்நானம் கொடுத்த போது அவர் பெயர் மாற்றினாரா என்ன தெரியல. ஆனால் அவருடைய பெயர் கூட மாற்றப்பட்டது. ஆனால் இந்த எப்பாப்ராதீத்துவினுடைய பெயர் மட்டும் மாற்றப்படவில்லை. இவர் பெயர் மாற்றப்படாமலேயே கிறிஸ்தவராக வாழ்ந்தவர். அவருடைய பெயர் குழந்தையில் என்ன வைக்கப்பட்டதோ அதே பெயர் தான். அவர் ஒரு கிரேக்கர். கிரேக்க கடவுள் எப்ராத்தைத், அந்த எப்ராத்தைத்தினுடைய அருள் பெற்றவராக எப்பாப்ராதீத்து என்று அவருக்கு பெயர் வைக்கப்பட்டது. இது ஒரு கிரேக்க கடவுளுடைய பெயர். இந்த எப்பாப்ராதீத்துவை பற்றி பவுல் சில காரியங்களை பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 25 முதல் கடைசி வரை இருக்கக்கூடிய வசனங்கள், 30 வரை இருக்கக்கூடிய வசனங்களில் குறிப்பிட்டு சொல்லுகிறார். அவரை எப்படி அறிமுகப்படுத்துகிறார் என்றால் 25வது வசனத்தில் திரும்ப வாசிக்கலாம். மேலும் என் சகோதரனும் உடன் வேலையாளும் உடன் சேவகனும். ஒவ்வொரு சொல்லாவே நம்ம பார்க்கலாம். அந்த ஒரு வசனத்திலேயே ஒரு அறிமுகம் பாருங்களேன். ஒருத்தர் அறிமுகம் செய்து வைக்கிறதுலயே நமக்கும் அவர்களுக்குமான உறவு வெளிப்படும். நம்ம ஒருத்தரை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது நம்ம பயன்படுத்துகிற வார்த்தைகள் அவர்களுக்கும் நமக்குமான உறவை வெளிப்படுத்தும். அவர் எப்படி அட்ரஸ் பண்றாரு? என் சகோதரன் என்று ஆரம்பிக்கிறார். இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கலாம் என்றால், more than a church member or more than a believer, ஒரு சக விசுவாசி என்பதை விட மேலானவர், திருச்சபை அங்கத்தினர் என்பதை விட மேலானவர். ஏனென்றால் அவர் என் சகோதரன், மை பிரதர், என் சகோதரன் என்று சொல்கிறார். ஒரு ஆயர் சபையாரோட பழகுவதற்கு ஒரு எல்லை வச்சுப்பார். அது அவருக்கு பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பை காத்துக்கொள்வதற்காக ஒரு எல்லையை கடைபிடிக்கிறவங்க, கடைபிடிக்கிறது நல்லதும் கூட. ஆனால் சிலர் அந்த எல்லையை உடைச்சிடுவாங்க. போதகர் உடைக்கலனா கூட சில சபையார் அதை உடைப்பாங்க. உடைச்சி நெருங்கி பழகுவாங்க. ஒரு உறவுக்குள் வந்து சேருவாங்க. அந்த உறவாக வந்து சேர்ந்தவர் தான் எப்பாப்ராதீத்து. அவர் பவுலோடு ஒரு சகோதரனாக இணைந்து கொண்டவர். அது எவ்வளவு பெரிய விஷயம்னு ஒரு ஆயரா எனக்கு தெரியும். சபையாரா கூட நீங்க அதை புரிஞ்சுக்க முடியும். எல்லாராலையும் அந்த ரிலேஷன்ஷிப்குள்ள ஒரு பாஸ்டர் கிட்ட வந்துட முடியாது. ஒரு பாஸ்டரால எல்லார்கிட்டயும் அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போயிட முடியாது. ஒரு நடுவில் எல்லை கோடு இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஆயரும் சபையாரும். அது ஆயர் என்கிற அளவிலே இருக்கும், சபையார் என்கிற அளவிலே இருக்கும். உறவு சார்ந்த சொல்லாடல்கள் அங்க அவ்வளவு சீக்கிரம் வராது. நம்ம நெருங்க நெருங்க தான் உறவு சார்ந்த சொல்லாடல்கள் வரும். அண்ணனோ அல்லது அங்கிள்னோ அல்லது வந்து ஒரு ஒரு உறவு சார்ந்த சொல், ஒரு அப்பானோ கூப்பிடுறதுக்கு அந்த உறவு வந்து ஒரு எல்லை கோடை கடக்கணும். அந்த எல்லை கோடை கடந்தவர் தான் எப்பாப்ராதீத்து. பவுலோடு ஒரு சபையார் என்கிற எல்லையை கடந்து, விசுவாசி என்கிற எல்லையை கடந்து சக சகோதரனாக மாறி இருக்கிறார். அப்படி ஒரு நெருங்கிய உறவு பவுலோடு அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது. அடுத்து அவர் பயன்படுத்துகிற வார்த்தை சகோதரனும், அப்புறம் உடன் வேலையாளுங்கிறாரு. அந்த உடன் வேலையாளுக்கு கீழே உடன் சேவகன்றாரு. இந்த ரெண்டு வார்த்தைகள், உடன் வேலையாள், உடன் சேவகன், இந்த ரெண்டு வார்த்தைகள் எதை குறிப்பிடுகிறது என்றால், பவுலோடு
இணைந்து அவர் வேலை செய்திருக்கிறார். ஒரு சகோதரன் என்கிற நிலையும் கடந்து ஒரு சகோதரன்ற உறவுக்குள்ள வர்றதே ஒரு பெரிய சவால். ஒரு சர்ச் பிலீவர் ஒரு பாஸ்டர் கிட்ட சகோதரனா மாறுறதுக்கு அது அவ்வளவு சீக்கிரம் எல்லாருக்கும் நடக்கிறது இல்லை. அது சிலருக்கு மட்டும் வாய்க்கிற ஒரு அற்புதமான அனுபவம். அந்த அனுபவத்துக்கு வந்துட்டாரு. அந்த அனுபவத்தோட நிக்காம அவர் கூட டிராவல் பண்றாரு. உடன் வேலையாள் ஆயிட்டாரு. உடன் சேவகன்றது ஆங்கிலத்துல சோல்ஜர். நாங்க 2 பேரும் போர் வீரர்கள்ன்றார். நாங்க சேவகர்கள், நாங்கள் வீரர்கள், திருப்பணி வீரர்கள், காஸ்பல் சோல்ஜர்ஸ். அந்த ரிலேஷன்ஷிப்புள்ள நாங்க வந்துட்டோங்கிறார். பவுலோட ஊழியம் செய்வது கடினம்னு பல முறை நம்ம வேதாவிகள்ல நான் சொல்லியிருக்கேன். இன்னொரு முறை ஞாபகப்படுத்திக்கலாம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 25 இருந்து வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து. பவுலோடு ஊழியம் செய்வது எவ்வளவு கடினம்ங்கிறத இந்த வசனங்கள் சொல்லி கொடுக்கும். 2 கொரிந்தியர் 11 வசனங்கள் 25 மூன்றாம் மிலாறுகளால் அடிப்பட்டு கல்லேறியுண்டேன். 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன். கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கள்ளரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்திரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண்விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். முதல்ல அவர் ஆரம்பிக்கிறார் இல்லைங்களா? 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன். அது 24 இருந்தே தொடருவாரு. யூதர்களால் ஒன்றுக்குரிய 40 அடியாக 5 தரம் அடிக்கப்பட்டேன். இந்த சாட்டையில அடிக்கிறது ஒரு தண்டனை, மிலாறுகளால் அடிப்பது ஒரு தண்டனை. சாட்டையில அடிக்கிறது ஒரு அடிமையை கைது செய்யும் போது சாட்டையில் அடிப்பாங்க. மிலாறுகளால் அடிப்பது மரணத்துக்கு இணையானது. இயேசுவை மிலாறுகளில் அடித்தார்கள். மிலாறுகள் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஒரு இரும்பு சங்கிலி. அந்த இரும்பு சங்கிலியோட முனையில இரும்பு பந்து, அந்த இரும்பு பந்தை சுற்றிலும் இரும்பு முட்கள். ஒரு அடி முதுகை ஏர் உழுவது போல மாற்றும். ஏனென்றால் அடிச்ச உடனே அது ஒரு கொக்கி மாதிரி சரீரத்தை போய் கடிச்சுக்கும். திரும்ப இழுக்கும் போது அந்த சதை அப்படியே கிழிச்சுக்கிட்டே வெளியே வரும். இயேசுவை அதுல ஒரு முறை அடிச்சாங்க. அதாவது 1 குறைய 40 அடிகள் ஒரு முறை இயேசுவை அடிச்சாங்க. இங்க பவுல் சொல்றாரு, நான் 3 தரம் அடிக்கப்பட்டேங்கிறார். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? 3 தரம் அடிக்கப்பட்டேன்னா நீ எத்தனை முறை அடிச்சாலும் நான் இதையே தான் செஞ்சுட்டு இருப்பேன். அப்போ எவ்வளவு பெரிய ஊழியக்காரன் பாருங்களேன். நீ எத்தனை முறைன்னா அடிச்சுக்கோ, நான் அடி வாங்க தயார். விட்டெல்லாம் போக முடியாது. இந்த ஊழியத்துக்காக, ஆண்டவருடைய திருப்பணிக்காக அடி வாங்க அவர் தயாராகவே இருந்தார். அவர் சோர்ந்து போகவே இல்லை. இந்த அடிப்படுவதற்கு அவருக்குள் எந்த தயக்கமும் இல்லை. அப்படி அடிபட்டு கொண்டே இருந்தார். அடி வாங்குவதற்கு அவர் சோர்ந்து போகல. அடுத்து இதுலயே சில வார்த்தைகளை அவர் சொல்ற ஒவ்வொன்றும் விவரிக்க நமக்கு மனசே கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் அவர் கஷ்டப்பட்டாரான்னு. அதுல முக்கியமா இன்னொன்னு நான் சொல்ல விரும்புறது 26வது வசனத்துல கடைசி வரியில கள்ள சகோதரிடத்தில் உண்டான மோசம் இருக்கும். நீங்க திருடர்கள் கிட்ட இல்ல, இது திருடர்கள் கிட்ட மாட்டினதை பத்தி அவர் பேசல. கள்ளரால் வந்த மோசம்னு முதலே சொல்லிடுறாரு. அவங்கதான் திருடர்கள். இங்க கள்ள சகோதரர்னு யார சொல்றாரு? நிறைய பேர் அவர் கூட நட்பு பாராட்டி, அன்பு பாராட்டி, பவுலோடு கூட இணைந்து நல்லவராக நடித்து கடைசியா ஏமாத்திருக்காங்க. அதான் கள்ள சகோதரர். கள்ள சகோதரர் முரண்பாடான வார்த்தை. சகோதரர் என்பது
அன்புக்குரிய வார்த்தை, கள்ளர் என்பது திருடுக்குரிய வார்த்தை, ரெண்டையும் சேர்த்து சொல்றாரு. அப்படி கள்ள சகோதரர்கள் கிட்ட அவர் சிக்கியிருக்காரு. இதெல்லாம் எவ்வளவு பெரிய வலி பாருங்க. நல்ல நட்பு பாராட்டி, அன்பு பாராட்டி, ஒரு ஊழியக்காரன் கூடவே இருந்து அந்த ஊழியக்காரனையும் ஏமாத்திட்டு போனான். அதை நான் அனுபவிச்சேங்கிறாரு. 27வது வசனத்துல பசியிலும் தாகத்திலும் அப்படிங்கிறார். பவுல் அடிப்படையில நல்ல பணக்கார வீட்டுக்குள்ள, வம்சத்தின்படி சவுல் ராஜாவுடைய வம்சம், பென்யமின் கோத்திரம், நல்ல ரிச் ஃபேமிலியில இருந்து வந்தவர் அவரு. கமாலியல் கிட்ட படிச்சவரு. அப்பெல்லாம் கமாலியல் கிட்ட படிக்கிறதுக்கு சீட் கிடைக்காது. கமாலியல் கிட்ட படிச்சவரு. கிரேக்கம் தெரியும், எபிரேயம் தெரியும், அரமேயம் தெரியும், பல மொழிகள் கற்றவர். கிரீக் பிலாசபி நல்லா தெரியும் அவருக்கு. இன்னைக்கு கூட பிலாசபி படிக்கணும்னா அது கிரீக் பிலாசபி தான், வேற பிலாசபி கிடையாது. இந்தியாவிலயும் கொஞ்சம் பிலாசபிஸ் இருக்கு, ஆனா கிரேக்க பிலாசபிக்கு இணையான பிலாசபி உலகத்துல இல்லை. அந்த கிரேக்க பிலாசபியை படிக்கிற எல்லாருக்குமே என்ன தோணும்னா, எப்படி இவ்வளவு ஞானமா இருந்தாங்கன்னு தோணும். நிறைய புரியாது அவங்க பிலாசபிஸ். அது எல்லாம் நல்லா படிச்ச ஒரு பவுல். அவரு கிரேக்கர்கள் கிட்ட பேசும்போதெல்லாம் பிலாசபியோட சேர்த்துதான் பேசுவாரு. ஏன்னா அவருக்கு அது இயல்பிலே தெரியும். நீங்க பவுலோட கடிதங்களை படிக்கும் போதெல்லாம் ஏன் கொஞ்சம் கடினமா இருக்குன்னா, அதுல தத்துவியல் இருக்கும், அவர் பிலாசபி இருக்கும். பிலாசபி படிச்சவர், ப்ராப்பரா தெரிஞ்சவர். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அவரு பசியில இருந்திருக்கிறாரு, தாகத்துல இருந்திருக்கிறாரு. தாகம்னா தீர்க்கப்படாத தாகம் தானே. தண்ணி கிடைச்சிட்டா அது தாகம் கிடையாது. தாகத்திலேயே ஒரு நாளை கழிக்கிறது தான் தாகம். சாப்பிடாமையே ஒரு நாளை கழிக்கிறது தான் பசி. ஒரு திருப்பணியாளனுக்கு இந்த வலி வாழ்க்கையில ஏற்படலாம். சில நேரங்கள்ல ஏற்படுறது இயல்புதான். ஒரு நாளோ 2 நாளோ அவங்க பணி நிமித்தமா, திருப்பணி நிமித்தமா ஏற்படுறது இயல்புதான். இது பல முறை பவுலுக்கும், பல நாட்கள், பல இரவுகள் பசியில தாகத்துல தவிச்சாரு. இந்த மனுஷனோட எப்படி ஊழியம் செய்ய முடியும்? ஆனா எப்பப்ராத்தீத்து என்ன பட்டம் வாங்குறாரு? என்னுடைய கோ சோல்ஜர்ன்ட்டார் அவரு. அப்ப பாருங்க, இந்த வழியில எல்லாம் கூட இருந்திருப்பாரு, இந்த போராட்டங்கள்ல எல்லாம் கூட இருந்திருப்பாரு. இல்லைன்னா அந்த வார்த்தை வராது. அவர் என்னுடைய கோ சோல்ஜர். வேற யாரும் சொல்லி இருக்கிறாரு பவுல், கவனிச்சு பாருங்க. வேற யாரையும் சொன்னதில்லை, இந்த வார்த்தை சொன்னதில்லை. உடன் ஊழியன்னு சொல்றாரு, உடன் சேவகன் யாரையும் சொன்னதில்லை. அது எப்பப்ராத்தீத்துக்கு பவுல் கொடுக்கிற கிரெடிட். அவன் என்னுடைய உடல் சேவகன், கோ சோல்ஜர். நாங்க 2 பேரும் ஒன்னா யுத்தத்துக்கு போற மாதிரி சுவிசேஷத்தை தூக்கின்னு போவோம். அடிபட்டா ஒன்னா அடிபடுவோம், துன்பப்பட்டா ஒன்னா துன்பப்படுவோம், பசியா இருந்தா ஒன்னா பசியா இருப்போம், தாகமா இருந்தா ஒன்னா தாகமா இருக்கும். அந்த நெருக்கமான ஊழியத்தில் இருந்தவர் எப்பப்ராத்தீத்து. அடுத்து எப்பப்ராத்தீத்துவை பற்றி பவுல் பயன்படுத்துகிற வார்த்தை ஸ்தானாபதின்றார். ஸ்தானாபதி. ஸ்தானாபதி அப்படின்னா நான் என்ன சொன்னாலும் செய்யற ஒரு ராஜாவுக்கு ஒரு ஸ்தானாபதி இருப்பாரு. அவர் என்ன சொன்னாலும் கேட்பாரு. அப்படி நான் என்ன சொல்றதோ அதை செஞ்சு முடிப்பாரு. கட்டின்வானா கட்டின் வருவார், வெட்டின்வானா வெட்டின் வருவார். அவர் என்ன சொன்னாலும் செய்யக்கூடிய ஒரு ஸ்தானாபதி. அவருடைய மெசஞ்சர், அவருடைய ஒர்க்கர். நீ போய் இதை செய்யினா செய்வார். பவுல் கூடவும் ஊழியம் செய்வாரு. பவுல் போக முடியலன்னா இவர் அனுப்புவார். நீ போயிட்டு வா ராஜான்னா போயிடுவார். நீ இதை செஞ்சு முடிச்சிருப்பானா முடிச்சிருவார். அப்படிப்பட்டவர் எப்பப்ராத்தீத்து. அப்படி ஒரு நபர் கிடைக்கிறது ஒரு ஊழியக்காரனுக்கு அபூர்வம். அவரே போக முடியாத இடத்துக்கு ஒருத்தர் அனுப்புறது. நீங்க உடன் ஊழியன்காரன் கிடைக்கிறதே பெரிய சிரமம் இந்த காலத்துல. இப்போ ஊழியத்துக்கு எத்தனை பேர் ஆயரோடு இணைந்து பயணிக்க தயார்? ஆண்களோ வாலிபர்களோ எத்தனை பேர் ஆயரோடு இணைந்து பணி செய்ய தயார்? ஆயரோடு இணைந்து ஊழியங்களுக்கோ ஜெப கூட்டங்களுக்கோ எங்கெங்கயோ அவர் பயணப்படுவார். அவர் பயணப்படுகிற இடங்களுக்கோ போறதுக்கு எத்தனை பேர் தயார்? அப்படி இருக்கும் பட்சத்தில் தனியா நீ போய் முடிச்சுட்டு வேணா முடிச்சுட்டு வருவாரு எப்பப்ராத்தீத்து. அவருடைய மெசஞ்சர் மாதிரி இருந்தார். நீ போய் இதை செய்யினா செய்வார், இதை பார்த்துட்டு வேணா பார்த்துட்டு வருவார், இதை பண்ணிட்டுனா பண்ணிடுவார், இதை முடிச்சிருந்தா முடிச்சிடுவார். அப்படிப்பட்ட அற்புதமான சகோதரனாக எப்பப்ராத்தீத்து இருந்தார்.
அடுத்து ஸ்தேனாபதியும் அடுத்து இருக்கிறத நீங்க வாசிங்க. என் குறைச்சலுக்கு உதவி செய்தவனுமான எப்பாப்ராத்துவை உங்களிடத்தில் அனுப்ப வேண்டும் என்று எண்ணினேன். இப்போ அடுத்து எப்பப்ராதீத்துவை பற்றி ஒண்ணு சொல்ற பாருங்களேன். என் குறைச்சலுக்கு உதவி செய்தவன். ஊழியக்காரர்களுடைய தேவைகள், பண தேவைகள், அது ஒரு பெரிய சவால். அதை கேட்க முடியாது. கேக்குறாங்களே அப்படின்னு சொல்லலாம். நான் கேட்கறவங்களை விட்டுருங்க. கர்த்தருடைய ஊழியத்துல வைராக்கியத்தோட உழைக்கிறவங்க தன் தேவைகளை அவ்வளவு சீக்கிரம் வெளியே சொல்லிட மாட்டாங்க. அப்படி சொல்றதுல 2 சிக்கல் இருக்குது அவங்களுக்கு. ஒன்று, கடவுள் கேட்க கூடாதுன்னு சொல்லிக்கிறாரு. எங்கேயோ நம்ம வழிக்கு பையோ தடியோ கூட எடுத்துன்னு போக கூடாது. பை எடுத்துன்னு போக கூடாதுன்னு சொல்றது எதிர்பார்ப்புகளோடு போகக்கூடாது. இதை செய்வாங்க, அதை செய்வாங்க, இதை தருவாங்க, அதை தருவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்புகளோடு பயணப்படக்கூடாது. எதையும் கேட்கக்கூடாது. எந்த எதிர்பார்ப்புகளும் வச்சுக்க கூடாது. திருப்பணியில கொடுக்கலாம், கொடுக்காம போலாம், அது அவர்களுடைய விருப்பம். காணிக்கை கேட்கறதுல இருக்கிற இன்னொரு சிக்கல் என்ன கேட்டீங்கன்னா, ஊழியக்காருடைய கஷ்டம் சபையாருக்கு தெரியக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அப்படி தெரிஞ்சிட்டா, ஏன்னா ஐயரே இவ்வளவு கஷ்டப்படுறாரு, அவரு ஓடுறாரு, உழைக்கிறாரு, ஆண்டவருக்காகவே ஜீவிக்கிறாரு, அவரே இவ்வளவு கஷ்டப்படுறாருன்னா அப்படிங்கிற ஒரு அவிசுவாச தொனி வந்துடக்கூடாது. அந்த தொனி வந்துடவே கூடாது. எனவே இந்த காரணங்களுக்காக வைராக்கியமான திருப்பணியாளர்கள் தன்னுடைய தேவைகளை பற்றி பேசிக்க மாட்டாங்க. பவுல் அப்படிதான். பவுல் எங்கேயும் தனக்காக கேட்டதா நீங்க பைபிள்ல பார்க்கவே முடியாது. எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டதா வேதத்தில் பார்க்க முடியாது. இயேசு எங்கேயும் தனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டதா பைபிள் நம்ம பார்க்க முடியாது. ஆனா அவங்க எல்லாம் 24 hours மினிஸ்ட்ரியிலே இருந்தாங்க. ஆனால் எப்படி அவங்களால இருக்க முடியுச்சுன்னா, அவர்கள் கேளாமலே கொடுத்த நிறைய பேர் இருந்தாங்க. அதுல இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம அடிக்கடி வாசிச்சிருக்கோம். லூக்கா 8ல பெண்கள் தான் பெரிய முதுகெலும்பா இருந்தாங்க. அவருடைய ஊழியத்தை தாங்கள் சேர்த்த செல்வத்தால், ஆஸ்திகளால் ஊழியம் செய்தார்கள் எழுதுவார் லூக்கா. அந்த வார்த்தையே ரொம்ப அழகான வார்த்தை. பணத்தில் ஊழியம் செய்யல, ஆஸ்தியில். ஆஸ்தின்னா சேர்த்த சொத்தெல்லாம் கொடுத்துருவாங்க. கையில என்ன இருக்குதோ கொண்டு போய் கொடுத்துருவாங்க. அவங்க என்ன சம்பாதிக்கிறாங்களோ கொண்டு போய் கொடுத்துருவாங்க. அது இயேசுவுக்கு. ஒரு பழைய ஏற்பாட்டில இருந்து ஒரு வேத பகுதி வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 4வது வசனம். 1 ராஜாக்கள் 18 வசனம் 4 ஒரு வாசகம். எசபேல் கர்த்தரின் தீர்க்க தரிசிகளை சங்கரிக்க போது ஒபதியா 100 தீர்க்க தரிசிகளை சேர்த்து அவர்களை கெபிக்கு 50 பேராக ஒழித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவர்களை பராமரித்து வந்தான். அங்க 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துல ஒரு பெரிய பயங்கரம் நடக்குது. ஏசபேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை வெட்டி கொல்றா. உயிரோட இருக்கக்கூடாதுன்னு வெட்டி அடிக்கிறான். அந்த காலகட்டத்துல கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளுக்கு ஒரு பாதுகாப்பு தேவைப்படுது. அந்த பாதுகாப்பை அங்க ஒரு மனுஷன் கொடுத்திருக்கிறாரு, ஒபதியா. ஒரு கெபிகள்னா குகைகள்ல போய் ஒவ்வொரு கெபில 50 பேரை, எனக்கு இத வாசிக்கும் போது அப்படியே கண் கலங்கிருச்சு. 50 பேரா கெபிகள்ல கொண்டு போய் அவங்கள அடைச்சிட்டு அவங்களுக்கு தினமும் உணவு கொடுத்திருக்கிறார், ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கிறார். நான் யோசிச்சு பார்த்தேன், எவ்வளவு நாள் இது இருந்திருக்கும். ஏசபேல் மரிக்கிற வரைக்கும் இருந்திருக்கும். ஏன்னா ஏசபேல் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்களை கொல்லணும்னு ஆசைப்பட்டாங்க. எலியா தீர்க்கதரிசி உட்பட ஒரு தீர்க்கதரிசி கூட இஸ்ரேல்ல இருக்கக்கூடாதுன்னு அவங்க எண்ணம். 100 பேரை அவர் பராமரிச்சுக்கிறார். 100 பேரை பராமரிக்கிறது கற்பனை கேட்டுமா? தினந்தோறும் 100 பேருக்கு உணவு கொடுத்து அவங்களை பராமரிக்கிறது கற்பனை கேட்டார். அதை போல பவுலை ஆதரித்தவர் எப்பப்ராதீத்து. நான் குறைச்சலாய் இருந்த போது அந்த வார்த்தையை பயன்படுத்தவே வைக்க விடுவார் பவுல். நீங்க அவரு ஒரு இடத்துல பேசும்போது கூட சொல்லுவாரு,
நான் வந்து இதை என் குறைச்சல்ல சொல்ல, எனக்கு வாழ்ந்திருக்கும் தெரியும், எனக்கு தாழ்ந்திருக்கும் தெரியும்னு பேசுவார். இங்கேதான் தொடர்ந்து வரும்போது பேசுவார். அவருக்கு அந்த குறைச்சல்ன்ற வார்த்தையை பயன்படுத்துறதுக்கே வெக்கப்படுவார், கூச்சப்படுவார். ஆனா இங்க வெக்கப்படல. ஏன் வெக்கப்படலன்னா, எபப்ராத்தீத்துவ பற்றி பேசுறதுக்கு அவருக்கு எந்த வெக்கம் இல்லை. அவன் சகோதரன் இல்ல, மை பிரதர், என் சகோதரன். அவனை பத்தி சொல்றதுக்கு அவருக்கு எந்த வெக்கம் கிடையாது. என் குறைச்சலில், அப்போ அவர் சொல்லல, ஆனா அவனுக்கே தெரியும் அவன் வந்து உதவி செய்தவன். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஊழியக்காரனாக எபப்ராத்தீத்து இருந்தார். இது அவரை பற்றி அவர் கொடுக்கிற அறிமுகம். பைபிள்ல எபப்ராத்தீத்துவை பத்தி ஒரு அழகான இன்ட்ரோடக்ஷன் பவுல் கொடுக்கிறார். எனக்கு சகோதரன், என் உடன் வேலையாள், என் சேவகன், என் ஸ்தானாபதி, சாரி என் சேவகன் அல்ல, தப்பு, உடன் சேவகன், உங்கள் ஸ்தானாபதி. உங்களுக்காக நான் அனுப்பினேன்னா உங்களுக்காக எதை வேணா செஞ்சு முடிச்சுட்டு வருவான். நான் கஷ்டப்படும் போது எனக்கு உதவி செய்தவன். இதையெல்லாம் சொல்லிட்டு அடுத்து அவரு என்ன சொல்றாரு, அவன் வியாதிப்பட்டான், அவனுக்கு வியாதி வந்துருச்சு. அவனுக்கு வியாதி வந்தது எதனால? திருப்பணியினாலன்னு சொல்றாரு. அவன் உங்கள் எல்லார் மேலும் வாஞ்சி உள்ளவன். அவர் அந்த ஊழியக்காரன், எபப்ராத்தீத்து என்கிற ஊழியக்காரன் அந்த பிலிப்பு பட்டணத்தில் இருக்கிற எல்லார் மேலும் வாஞ்சி உள்ளவரான், அன்பு கொண்டவரான். அப்போ என்னை மட்டும் அவன் நேசித்தவன் அல்ல, சக விசுவாசிகளையும் நேசிச்சவன், சக விசுவாசிகள் எல்லார் மீதும் அன்பு கொண்டவன். அதுதான் அவருடைய கேரக்டர். ஆனால் அவன் வியாதிப்பட்டான். 27வது வசனத்துல அந்த வியாதியை பற்றி பேசுகிறார். 27வது வசனம், அவன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு தழும்பா இருந்தது மெய்தான், ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார். அவனுக்கு இறங்கினதுமல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கும் இறங்கினார். என்னங்க பவுல் இவ்வளவு சென்டிமெண்டா பவுல் பேசுறது நீங்க உணர்ந்து வாசிச்சு பாருங்களேன், நம்ம கண்ணீர் வரும். அவன் வியாதிப்பட்டான், கிட்டத்தட்ட மரணத்துக்கு ஏதுவா போயிட்டான். உண்மைதாங்க, அவரு பாருங்க மெய்தான், சாகர நிலைமைக்கு போயிட்டான். ஆனாலும் கடவுள் அவனுக்கு இறங்கினார். அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டா. எனக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட துக்கம் இல்ல, பவுல் நம்ம வாசிச்சமே அவ்வளோ துக்கங்களை அவர் அனுபவிச்சுக்கிறாரு. ஒரு ஊழியக்காரனுக்கு வருகிற வலிகள் வந்து அது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, அவ்வளவு வலிகள் இருக்குது. அந்த வலிகள் எல்லாம் நான் அனுபவிச்சு துக்கத்தின் மேல் துக்கம் அடையும் போது, என்னை நேசிச்ச ஒரு சகோதரன் வேற மரண அவஸ்தையில் இருக்கிறான்னா அது துக்கத்தின் மேல் துக்கம். ஆனா என் கடவுள் எனக்கு இறங்கினார்ன்றார். அவனை காப்பாற்றினதை எனக்கு காட்டின இரக்கம்ங்கிறார். உண்மைதானே, அது ஊழியக்காரனுக்கு காட்டின இரக்கம் தான் அது. அப்படி ஒரு நல்ல சகோதரனை ஒரு நல்ல ஊழியக்காரன் இழந்தானால் அந்த ஊழியக்காரனை தான் கடவுள் கைவிட்டார், அவனை கைவிடல. அப்படி ஊழியக்காரனை தான் அப்படிதான் பவுல் மீன் பண்றாரு. அது கடவுள் எனக்கு காட்டிய இரக்கம். ஏன் அவர் இருந்தா யாருக்கு பலம்? இவருக்கு தானே பலம். இவரு தானே ஜம்மன் இருப்பாரு. என் சகோதரன் என் கூட இருக்கான், நான் வந்து போற இடத்துக்கெல்லாம் என் கூட வருவான், நான் செய்ய சொல்ற வேலையை அவன் செஞ்சுட்டு வருவான், சபையாரை நேசிப்பான், என்ன நேசிப்பான், எனக்கு எதுவும் இல்லைன்னா அவன்கிட்ட கேட்க வேண்டியதுல குணம் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான். அப்படிப்பட்ட அற்புதமான மனுஷனை நான் எப்படி இழக்கிறது? அப்போ அவனுக்கு மரண அவஸ்தையில் இருந்ததை கடவுள் அவனை காப்பாற்றினார் என்பது எபப்ராத்தீத்தின் மீது வைத்த இரக்கம் அல்ல, பவுலின் மீது வைத்த இரக்கம். இந்த பார்வை கவனிச்சு பாருங்க. பவுல் எவ்வளவு நேசிச்சிருக்கிறார் அவரை. எனக்கு மேல இறக்கம் வச்சுட்டாரு. ஏன்னா எனக்கு அவன் மட்டும் செத்து போயிருந்தாலும் நான் துக்கத்துல உடஞ்சு போயிருப்பேன். ஆனால் அவர் என் மீது இரக்கம் கொண்டு எனக்கு துக்கம் மேலும் அதிகமாகாதபடி இரக்கம் காட்டினார். அடுத்து சபையார்கிட்ட 28வது வசனத்துல இன்னொரு தகவல் சொல்லுகிறார். 28வது வசனம், ஆகையால் நீங்கள் அவனை மறுபடியும் கண்டு சந்தோஷப்படவும் என் துக்கம் குறையவும் அவனை அதிசீக்கிரமாய் அனுப்பினேன். அடுத்து அவர் பவுல் கூட தான் இருக்கிறாரு. ஆனா இப்ப அவருக்கு என்ன ஆசைனா, அவர் நேசிச்ச சபை ஒண்ணு இருக்குது இல்ல, எபப்ராத்தீத்துவ, அந்த சபைக்கும் அனுப்புறாரு. அங்க போயிட்டு வாடா. ஏன் அங்க போயிட்டு வரணும்?
எனக்கு அது இன்னும் சந்தோஷங்கிறாரு. அவன் ஒரு சபையை நேசிக்கிறான், அந்த சபையார்கிட்ட அவனை அனுப்பி வைப்பது எனக்கு சந்தோஷம். அது எனக்கு இன்னும் துக்கம் குறையும். அதனால நான் சீக்கிரமா அனுப்புறேன். என் கூட மட்டுமே இருப்பது மட்டும் எனக்கு சந்தோஷம் இல்லை, அவனுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. அந்த சபையாரை போய் பார்ப்பது, அந்த சபையில 4 வேலை செய்யறது, அந்த சபை மக்களோட தங்கி இருப்பது, அதுல அவனுக்கு ஒரு இன்பம் இருக்குது. அதையும் நான் அவனுக்கு கொடுக்கணும். அது என்னை சந்தோஷப்படுத்தும். இங்க திரும்ப திரும்ப எனக்கு சந்தோஷம், எனக்கு இரக்கம்னே பேசிட்டு இருக்கிறாரு. அதனால திருப்பி நான் என்ன பண்றேன், அங்க அனுப்புறேன். நீங்கள் அவனை மறுபடியும் கண்டு சந்தோஷப்படணும். அப்போ என் துக்கம் குறைஞ்சிரும். அப்போ என்னுடைய துக்கம் இன்னும் குறைஞ்சி எனக்கு சந்தோஷம் வரும். அதி சீக்கிரமா அனுப்பினேன். டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. நான் சீக்கிரம் அனுப்புறேன். அவன் வரட்டும், உங்ககிட்ட வந்து உங்க கூட இருக்கட்டும். அடுத்து 29ஆம் வசனத்துல அந்த சபையார் ப்ரிப்பேர் பண்றாரு, அவரை எப்படி ஏற்றுக்கொள்ளணும்னு வாசிங்க. ஆனபடியினாலே நீங்கள் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷத்தோடு அவனை ஏற்றுக்கொண்டு இப்படிப்பட்டவர்களை கனமாய் எண்ணுங்கள். இன்னும் ஒண்டர்ஃபுல்லா சொல்றாருல, அந்த வார்த்தை கவனிங்களேன். கடைசியா கனமா எண்ணுங்கள். அவனுக்கு நல்லா ரெஸ்பெக்ட் கொடுங்க. ரொம்ப சந்தோஷமா அவனை ஏத்துக்கணும். ஏன் அவனை ஏத்துக்கிறது எனக்கு சந்தோஷம், என் துக்கம் குறையும். அவன் வியாதிப்பட்டு குணமாய் வந்துக்கிறான், அவனுக்கு உங்க மேல வாஞ்சை, உங்ககிட்ட அவனை அனுப்புறேன், உங்களை பாக்குறதுல அவனுக்கு பெரிய சந்தோஷம். நீங்கள் அவனை கண்டு சந்தோஷமா ஏத்துக்கணும். நீங்கள் ஏற்றுக்கொண்டால் எனக்கு துக்கம் குறையும். அடுத்து ஏற்றுக்கொள்றதுன்னா என்ன, ரெஸ்பெக்ட்ஃபுல்லா அவனை நடத்தணும். அவனை கனமா எண்ணுங்கள். எனக்கு என்ன மரியாதையோ அந்த மரியாதை அவனுக்கு கிடைக்கணும். அவனை கனமா எண்ணுங்கள். எவ்வளவு அழகா எப்பப்ராதீத்துவை அவர் அந்த ஜனங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாரு, பிலிப்பு சபையார்கிட்ட. அவனை கனமா எண்ணுங்கள். அவனை நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க, நல்ல மனுஷன், நல்லா பார்த்துக்கோங்க. அவனுக்கு தேவையானது செய்யுங்க, அவனுக்கு உரிய மரியாதையை கொடுங்க. இங்க இந்த சமகால ஊழியர்கள் எல்லாம், நான் ஊழியர்கள்னு சொல்லும் போது யாரோ ஒருத்தரை மனசுல வச்சுக்க வேண்டாம். அப்படி யாரும் மனசுல வச்சுக்கிட்டோம் நான் சொல்லல. ஆனா சமகாலத்தில் நிறைய ஊழியக்காரர்கள் இன்னொரு ஊழியக்காரர்களை மக்கள் மத்தியில் கனப்படுத்துவதை விரும்புறதில்லை. ஞாயிற்றுக்கிழமை டெக்ஸ்ட்ல கூட அது வரும். மோசே வந்து ஜெபம் பண்ணும்போது 70 மூப்பர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க. அதுல 2 பேர் பாளையத்துல இருந்து சொல்லுவாங்க. அப்போ யோசுவா வந்து சொல்லுவான், அவங்க எல்லாம் பேசக்கூடாதுன்னு நீங்க கொஞ்சம் அவனுக்கு ஆர்டர் போடுங்க. ஏன் யோசுவா அப்படி சொல்லுவாருன்னா, என் தலைமை மோசே தான் பேசணும், வேற யாரும் பேசக்கூடாது, வேற யாருக்கும் கடவுளுடைய அங்கீகாரம் கிடைக்கக்கூடாது, யாரும் தீர்க்கதரிசனம் சொல்லக்கூடாது, மோசே தான் சொல்லணும். இப்போ மோசே திட்டுவாரு யோசுவாரு, கடவுள் எனக்கு கொடுக்குற வரத்தை இன்னொருத்தரும் கொடுத்தா உனக்கு என்ன, நீ வேலையை பாடுறான்னு. அப்படி சொல்ற ஊழியக்காரர்கள் இன்னைக்கு எத்தனை பேர்? எனக்கு இருக்கிற வரம் இன்னொருத்தருக்கும் இருக்குது அப்படிங்கிறத கண்டு மகிழ்ச்சி அடைகிறவர்கள் எத்தனை பேர்? எனக்கு கிடைக்கிற மரியாதை அந்த ஊழியக்காரனுக்கும் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிற மனம் கொண்ட ஊழியக்காரர்கள் எத்தனை பேர்? இது ஊழியத்தில் மட்டுமே இல்லைங்க, வேலைகள்ல, நம்ம செய்யற வேலைகள்ல ஒரு நர்ஸ் இன்னொரு நர்ஸ்க்கு அதே ரெஸ்பெக்ட் கிடைக்கணும்னு எத்தனை பேர் விரும்புவாங்க? ஒரு டீச்சர் இன்னொரு டீச்சருக்கு சேம் ரெஸ்பெக்ட் கிடைக்கணும்னு எத்தனை பேர் விரும்புவாங்க? ஒரு திருச்சபை சக விசுவாசிகள் தனக்கு கிடைக்கிற ப்ரையாரிட்டி இன்னொரு சபையாருக்கும் கிடைக்கணும்னு எத்தனை பேர் விரும்புவாங்க? அந்த மனநிலை ரொம்ப ரொம்ப இன்னைக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது. பவுலுக்கு அது இல்லை. அதுவும் எப்பப்ராதீத்துவை தனக்கு இணையாவெல்லாம் வச்சு பேசணுங்கிற அவசியம் அவருக்கு இல்லவே இல்லை. ஆனா அவருடைய பேசுறாரு, அவனை கனமா எண்ணுங்கள், அவனுக்கு நல்ல ரெஸ்பெக்ட் கொடுங்க, அவனை விட்டுறாதீங்க. நல்ல ஊழியக்காரன் இல்ல, எல்லாருக்குமே உட்காந்து பவுல் இப்படி லெட்டர் எழுதியிருந்தாரு, இவருக்கு தான் எழுதுறாரு. ஏன் எழுதுறாருன்னா அவன் அற்புதமான ஊழியக்காரன், மக்களை நேசிக்கிறவன், அவனுக்கு அந்த மரியாதையை கொடுத்தான் அவனும். கடைசியா 30வது வசனம், ஏனெனில் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஊழியத்திலே உங்கள் குறைவை நிறைவாக்கும்படிக்கு அவன் தன் பிராணனையும் எண்ணாமல் கிறிஸ்துவின் ஊழியத்தின் நிமித்தம் மரணத்துக்கு சமீபமாய் இருந்தான். ஏன் வியாதிப்பட்டான்னா ஊழியத்தினால் தான் சொல்றாரு. அப்போ எவ்வளவு கடுமையான ஊழியக்காரன். பவுல் கூட மரணத்தை தொட்டுட்டு வந்தார் ஊழியத்துல.
அப்போஸ்தலர்கள் மரித்தே போனார்கள், இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள். இவர் கூட ஏன் மரண அவஸ்தைப்பட்டார்னா ஏதோ ஒரு சிக்னஸ் இல்ல, அது மினிஸ்ட்ரினால வந்தது. அடிக்கப்பட்டாரோ என்னவோ தெரியாது, என்ன ரீசன் நமக்கு தெரியல. ஆனால் திருப்பணி நிமித்தமாக தான் அவனுக்கு இந்த பிரச்சனை வந்துச்சுங்கிறார். கிறிஸ்துவின் ஊழியத்தின் நிமித்தம் மரணத்துக்கு சமயமாயிருந்தான். அப்படி ஊழியம் செய்யணும்ல கிறிஸ்துவுக்காக. இந்த சமகாலத்தில் கிறிஸ்துவுக்காக இத்தனை வைராகியம் கொண்ட ஊழியக்காரர்கள் எத்தனை பேர். மணிப்பூர்ல அந்த துன்பங்களை கேட்கும் போது அந்த வைராக்கிய ஊழியக்காரர்கள் நேத்தோ இன்னைக்கோ ஏதோ ஒரு சின்ன ஒரு சோசியல் மீடியா வீடியோ பார்த்தேன். அதுல ஆந்திராவில எங்கேயோ ஒரு பாஸ்டரை வந்து ரொம்ப கடுமையா கார்ல இருந்து பிடிச்சி இழுத்து வெளியே போட்டு அடிக்கிறாங்க, துன்பப்படுத்துறாங்க, காயப்படுத்துறாங்க. அதை சுத்தி நின்று வீடியோ எடுக்கிறாங்க. இப்ப நடந்துட்டு இருக்குது. அப்படி ஒரு வைராக்கிய ஊழியம், மரணத்துக்கு ஏதுவான துன்பத்தை அனுபவிப்பதற்கு கூட தயாரா இருக்கிற ஊழியம், அதுதான் எப்பாப்ராதீத்து. இப்ப எப்பாப்ராதீத்து ஒரு அற்புதமான மனிதர். நமக்கு அநேக பாடங்களை அவருடைய வாழ்க்கை கற்றுத் தருகிறது. இதுல கடைசியா இன்னொரு முறை அவர் பேரையே நினைவுபடுத்திக்கலாம். அவர் பேர் மாத்திக்கல, ஆனால் வாழ்க்கை அற்புதமாக மாற்றப்பட்டார். இன்னைக்கு எத்தனையோ கிறிஸ்தவர்கள் ஞானஸ்நானத்தின் வழியாக பெயர்களை மாற்றிக்கொண்டு வாழ்க்கை மாறாமல் இருக்கிறவர்கள் ஏராளம். ஆனா இவர் பேர் மாத்திக்கல, ஆனால் வாழ்க்கை அற்புதமாக மாறியது. அவருடைய பேர் ஒரு கிரேக்க கடவுளுடைய பெயர் தான், ஆனால் உண்மையான மெய் தேவனுக்காக வாழ்ந்தார், சத்தியத்தின் கடவுளுக்காக வாழ்ந்தார், வைராக்கியமாக வாழ்ந்தார். அந்த அற்புத வாழ்க்கையின் அடையாளம், சாட்சி எப்பாப்ராதீத்து. எனவே நாம் கூட ஆண்டவருடைய ஊழியத்தில் சோர்ந்து போக வேண்டிய அவசியங்கள் இல்லை. எப்பாப்ராதீத்துவை நம் மனசுல வச்சுக்கலாம். அவர் ஊழியத்தில் மிக வைராக்கியமாக இருந்தார், பவுலுக்கு உதவியாக இருந்தார், ஜனங்களை நேசித்தார். அந்த ஊழியத்தின் பலனை கர்த்தர் அவருக்கு அற்புதமாக கட்டளையிட்டார். ஆண்டவருக்காக உழைக்கிறவர்கள் அநேக அற்புதங்களை வாழ்க்கையில் பெறுவார்கள். உயிரை மீட்டு கொடுத்தாரு, சாட்சிய குணம் நிக்க வச்சாரு. அப்படியே கர்த்தர் பயன்படுத்துவார், ஒருபோதும் கைவிட மாட்டார். இந்த விசுவாசத்தில் நாம் பலப்படுவோம். எப்பாப்ராதீத்துவை நம் வாழ்க்கையில் முன்னேற்றுவோம். ஏதும் கேள்விகள், சந்தேகங்கள் இருந்தால் இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஏதும் கேள்விகள், சந்தேகங்கள் இருந்தால் ஐயா, பவுல பத்தி ஒரு கேள்வி இருக்கு. என்னன்னா, இப்போ இந்த இந்த ஒரு சாப்டர்ல வந்து அவரு அந்த எப்பாப்பிராதீத்துவ பத்தி ரொம்ப பெருமையா சொல்றாரு. அதே மாதிரி அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஆனா இன்னொரு இடத்துல அப்போஸ்தலர்ல பார்க்கும்போது யோவான் மார்க் வந்து கூட கூட்டிட்டு போக கூடாது அப்படின்னு அதுக்கு ஒரு ரீசன் கொடுக்கறாரு. ஆனா கூட கூட்டிட்டு போக கூடாது அப்படின்ற ஒரு அங்க ஒரு விஷயத்த சொல்றதுனால அங்க உள்ள அந்த ஊழியர்களுக்குள்ள ஒரு பிரிவினை மாதிரி ஏற்படுது. சோ பவுல் சீலாவை கொண்டு போறாரு.
பர்னபா வந்து யோவான் மார்க்க கொண்டு போறாரு. ஸோ அங்க வந்து அவங்க ஸ்ப்ளிட் ஆகி போயிடுறாங்க. இந்த மாதிரி காரியங்கள் வந்து ஊழியத்துல நடக்கிறது ஓகே ஆங்கயா? கண்டிப்பா ஓகேங்க. என்ன ஓகேனா, பவுல் வந்து பர்னபா தான் பவுலை ஃபர்ஸ்ட் ரெகக்னைஸ் பண்ணார். அப்போஸ்தலர்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தவரும் பர்னபா தான். 2 பேரும் இணைஞ்சு ஊழியம் செய்யறாங்க. செய்யும்போது ஜான் மார்க்குங்கிறவரு பர்னபாவோட ரிலேட்டிவ். இவங்க 3 பேரும் தான் ஊழியத்துக்கு போறாங்க. பாதியில விட்டுட்டு போயிடுறாரு ஜான் மார்க். பாதியில ஒரு திருப்பணியோட திருப்பணியை தொடங்கிட்டு முடிக்காம. நீங்க இது வந்து மினிஸ்ட்ரிய கரெக்டா யோசிச்சு பாருங்க. ஒரு மினிஸ்ட்ரிய தொடங்குறோம், முடிக்காம விட்டுட்டு போயிடுறாரு. ஏன் அப்படின்னா செல்பிஷ்னஸ். அந்த சூழல் அவருக்கு முடியல. அந்த கரடு முரடான கிராமங்கள்ல பயணம் பண்ணி அது அவரால் முடியல. முடியாதனால பாதியில விட்டுட்டு போறாரு. அப்போ உன்னுடைய நலன்ல மட்டும் அக்கறை செலுத்துகிற நீ திருப்பணியை எப்படி எடுத்து செய்வார்? அப்போ அவர் என்னங்கிறாரு, யோவான் மார்க் வேணாம், நம்ம போலான்றாரு பர்னபாட்ட. அவனை மட்டும் விட்டுருங்க. அவன் இது வந்து நம்ம அவாய்ட் பண்றாரு அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்ல செய்ய முடியாதவனா ஏன் கம்பல் பண்ணோம்ல? அவரால் முடியாது, இங்கேயே தான் செஞ்சுன்னு போட்டோம். ஒரு ஒரு பயணத்துக்கு அவர் சரிப்பட்டு வர மாட்டார். ஊழியமே செய்யக்கூடாதுன்னு பவுல் சொல்ல, அவர் இருக்கிற இடத்துல ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டு போட்டோம். பயணத்துக்கு அவர் சரிப்பட்டு வர மாட்டாரு. அந்த பயணம் பல மோசங்களை தருது. அதனால நீ விட்டுட்டு வாப்பான்னு பர்னபாட்ட சொல்றாரு. ஆனா பர்னபா முடியாதுங்கிறாரு. அப்போ ஏன் நீ முடியாதுங்கிற? ஏன் முடியாதுன்னா அவன் எனக்கு ரிலேட்டிவ். அதை சொல்லல, அதான் ரீசன். அவனை விட்டுட்டு போக முடியாது பர்னபாவால. அப்போ திருப்பணி முக்கியமா, உன்னுடைய சொந்த பந்தங்கள் சுயநலங்கள் முக்கியமா? இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற எல்லா கிறிஸ்தவ நம்பிக்கை கொண்ட மக்கள் மத்தியிலும் இந்த கேள்வி அவசியமா இருக்குது. சொந்த பந்தம் முக்கியமா, கிறிஸ்துவுக்கான திருப்பணி முக்கியமா? பவுல் வந்து கரடு முரடான ஆளு. அவருக்கு மினிஸ்ட்ரி தான் முக்கியம். அவருக்கு கூட யார் ஒழுங்கா கோஆபரேட் பண்றானோ அவன் தான் வேணும். நீ வந்து யோவான் மார்க்கு தான் முக்கியம், எனக்கு ஊழியம் முக்கியம் இல்லைன்னா, இப்போ மிஷினரி ஜேர்னிக்கு வரேன்றவன் மிஷினரி ஜேர்னிக்கு தானே வரணும். அப்போ உனக்கு ஊழியத்தை விட யோவான் மார்க் முக்கியம்னா யோவான் மார்க் கூட போப்பா, நான் கிளம்பி போய்கிறேன்னு கிளம்பி போயிடுறேன். அவ்வளவுதான். அப்போ பவுலுடைய ப்ரையாரிட்டி எப்பவுமே மினிஸ்ட்ரி தான். மினிஸ்ட்ரியை தவிர சுயநலங்களுக்காக அல்லது தன்னுடைய சுய விருப்பு வெறுப்புகளுக்காக முடிவுகள் எடுத்தா பவுலால கோஆபரேட் பண்ண முடியாது. இதனால பவுல் சஃபர் ஆவார். அவருக்கு துணை இருக்காது, அவர் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். மக்கள் கூட சில நேரம் குறை சொல்லிடலாம். அதை பத்தி எல்லாம் அவருக்கு எந்த கவலையும் இல்லை. நான் அழைக்கப்பட்ட வேலையை நான் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன். அதான் இது பிரிவினை என்பதை விட சரியான திருப்பணிக்கான அழைப்பு, அவ்வளவுதான். அந்த அழைப்பை காத்துக்கொள்ளாதவங்க அவர் போய் கட்டாயமும் படுத்தல. நீங்க செஞ்சது தப்பு அப்படின்னா அவர் சொல்லல. அது உன்னுடைய விருப்பம். நீங்களும் போயிட்டு ஜான் மார்க்கும் ஊழியம் செய்யறது உங்க விருப்பம். அவங்கள வந்து நீங்க தவறானவர்கள், இனிமே நீங்க என் கூட சேரவே கூடாது அப்படின்னு எல்லாம் அவர் ஒன்னும் சொல்லல. அவர் ஒரு தனி அணியை தெரிந்து கொண்டு தன்னோடு இணைந்து ஓடுகிற, கிறிஸ்துக்காக வைராக்கியம் கொண்டு ஓடுகிற, இந்த மாதிரி எப்பப்ராத்தித்து, சீலா போன்றவங்களை எல்லாம், தீமோத்தேயு போன்றவங்களை எல்லாம் சேர்த்து கொண்டு ஒரு நியூ டீம் அவர் எமர்ஜ் பண்ணாரு. அவங்க ரொம்ப அழகா பின்காலத்துல ஊழியக்காரர்களா மாறினாங்க. இப்ப பாருங்க, பர்னபா பெரிய ஊழியக்காரன் ஆனாரா? ஜான் மார்க் பெரிய ஊழியக்காரன் ஆனாரா? போயிருச்சே வரலாறுல இருந்து அவங்க. ஆனா பவுலோடு பயணம் செய்தவர்கள் மிகச்சிறந்த ஊழியக்காரர்களா மாறி இருக்கிறாங்க. தீமோத்தேயு மிகச்சிறந்த ஊழியக்காரராக இருக்கிறாரு. இவங்களுடைய அடையாளங்கள் பெருசா இருக்குது. ஆனா இவர்கள் அப்படியே வீழ்ந்து போயிட்டாங்க. அவங்களுடைய திருப்பணிகள் அப்படியே மறைஞ்சு போயிடுச்சு. அங்க எந்த ரெக்கார்டும் இல்லை. ஏன்? அது அவர்கள் சுயநலத்துக்காக எடுக்கப்பட்ட முடிவு. இப்போ பர்னபா வைராக்கியமா தொடங்குறாரு, ஆனா முடிக்கல. ஜான் மார்க் வைராக்கியமா தொடங்குறாரு, ஆனா முடிக்கல. பவுல் வைராக்கியமா தொடங்கி வைராக்கியமாக முடிக்கிறார். சரிங்க. வேற யாருக்கும் ஏதும் கேள்விகள் சந்தேகங்கள் இருக்கா? இல்லை என்றால் நாம் சாட்சிகளுக்கு கடந்து செல்லலாம். சாட்சிகள் இருந்தாலும் சொல்லலாம்.
சாட்சிகள் எதுவும் இல்லைன்னா ஜெப குறிப்புகள் ஏதாவது இருந்தா சொல்லலாம். நம்ம ஜெபத்துக்கு கடந்து செல்லலாம். என்னோட ஒரு ஜெப குறிப்புங்க, என் கூட MPH படிக்கிற ஸ்டீஃபன். ஸ்டீஃபன் சின்ன வயசு தான், இன்னும் மேரேஜ் கூட ஆகல. அந்த தம்பி வந்து இப்போ ஐசியூல இருக்கிறாரு, டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப சீரியஸா இருக்கிறாரு. இப்போ குரூப்ல போட்டிருந்தாங்க. அந்த தம்பிக்காக ஜெபம் பண்ணலாம். ஒரு பாஸ்டரோட சன்னு, அவர் மீண்டு வந்து தன்னுடைய கல்வியை தொடரணும்னு ஜெபம் பண்ணலாம். கண்டிப்பா. சிஸ்டர் நானு ஏற்கனவே ப்ரேயர் ரிக்வெஸ்ட் ஒண்ணு கொடுத்திருந்தேன் சிஸ்டர். எதிர் வீட்டுல வந்து பன்னீர் செல்வம்ன்றவர் வந்து ரொம்ப சீரியஸா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு எக்ஸ்பயர்ட் ஆயிட்டாரு. அவங்க மிஸ்ஸஸ் வந்து இப்போ பசங்க 2 பேரு, ஒரு பையன் சிங்கப்பூர்ல இருக்கான், ஒரு பையன் வந்து ஒசூர்ல வேலை நிமித்தம் 2 பேரும் இருக்கிறாங்க. அந்த அம்மா தனியா இருக்கிறாங்க. இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணி அழறாங்க சிஸ்டர். அவங்க வந்து அவரை மறந்துட்டு, அந்த லேடி வந்து ஒரு கிறிஸ்டியனு, ஆனா இந்துவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்துவாம இதுவாயிட்டாங்க. அவங்க திரும்பவும்னா விசுவாசிங்கன்னா அவங்க இல்ல, நான் கடவுள்கிட்ட இதுதான் என் ஹஸ்பண்டுக்கு கொடுங்கன்னு கேட்டேன், அவர் கொடுக்கல, நான் எந்த கடவுளையும் கும்பிட மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி இது பண்றாங்க. ஆனா ரொம்ப ஃபீல் பண்ணி டெய்லி சாப்பிடாத செய்யாத ரொம்ப அழறாங்க. அவங்க வந்து அவரை மறந்துட்டு கடவுளுடைய விசுவாசத்துல வரணும்னு சொல்லிட்டு அவருக்காக அந்த அம்மாக்காக ஜெபிச்சுக்கணும். அவங்க பேர் வந்து ஷேர்லி. அம்மா, நான் ஒரு சாட்சி சொல்றேன். அடுத்த மாதத்துல நான் இந்த 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் ஆரம்பிக்கும் போது நான் ஜெப குறிப்பு கேட்டிருந்தேன். அதுல என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் 45 ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் என்னோட பொண்ணும் 10th எழுதுறா அப்படின்னு சொல்லியிருக்கேன். கடவுளுடைய கிருபையினால போன 28 அந்த ரிசல்ட்ஸ் வந்தது. அதுல எங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 44 பேரும் பாஸ் பண்ணிட்டாங்க. ஒருத்தர் மாத்திரம் ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில். அவங்க அப்பா வந்து இறந்துட்டாரு அந்த எக்ஸாமுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி. அவனை தவிர மற்றவங்க எல்லாம் நல்ல மார்க்ஸ் பாஸ் பண்ணாங்க. அதே மாதிரி என்னோட பொண்ணும் வந்து 90% 444 எடுத்து பாஸ் பண்ணேன். எந்த டியூஷனுக்கும் போகல, வீட்டிலே தான் இருந்து படித்தா. நான் கொஞ்சம் யோசனையா இருந்தேன் எப்படி பண்ணுவா என்னன்னு. ஆனாலும் கடவுளுடைய கிருபையினால ஒரு நல்ல ஸ்கோர் எடுத்து அவ பாஸ் பண்ணா. எனவே கடவுளுக்கு ஸ்தோத்திரம். ஜெபித்த அவங்க அனைவருக்கும் நன்றி. கண்டிப்பா. சிஸ்டர் அருணா ப்ரே பண்றீங்களா இந்த ஜெப குறிப்புகளுக்காக? ப்ரே பண்றேன் சிஸ்டர். அதே போல நம்ம சனிக்கிழமை மீட் பண்ணப்போ பெதஸ்தா ஹாஸ்பிட்டலுக்காகவும் ப்ரேயர் பண்ண சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால தொடர்ந்து நாம எல்லா டியூஸ்டேஸும் அண்ட் நம்மளோட டெய்லி ப்ரேயர்ஸ்லயுமே நம்ம பெதஸ்தா ஹாஸ்பிட்டல் சீக்கிரமா ரீஓப்பன் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரே பண்ணுவோம். ஏன்னா கடவுளால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. என்ன வேணா அதுக்கு பின்னாடி உள்ள அரசியல் என்ன வேணா இருக்கட்டும், அதனால நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும், அதனால நிறைய பேருக்கு சிகிச்சை பலன் இருக்கும். அப்படின்றப்ப கண்டிப்பா நம்ம அதையும் ஜெபத்துல வைத்துக் கொள்ளலாம். அதே போல நீட் எக்ஸாம் வந்து ரீசெண்டா கண்டக்ட் பண்ணி அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. எவ்வளோ பிள்ளைங்க அதுக்காக ரொம்ப பாடுபட்டு படிக்கிறாங்க, எவ்வளோ பணம் கட்டி கோச்சிங் போறாங்க. ஆனாலும் கவர்மெண்ட்ல வந்து இதை ஒரு ஸ்கேம் மாதிரி பண்ணி இஷ்டத்துக்கு கேன்சல் பண்ணிட்டு இது எல்லா வருஷமுமே நடக்குது. ஸோ நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம்க்கு ஒரு நல்ல ஒரு லீடர் வரணும் ஆல் ஓவர் இந்தியா. அண்ட் எஜுகேஷன் சிஸ்டமும் நல்ல ஒரு குவாலிட்டி சிஸ்டமா மாறணும்னு ப்ரே பண்ணிக்கோங்க சிஸ்டர். அப்புறம் இன்னைக்கு சொன்ன ஜெப குறிப்புகளுக்காகவும் ப்ரே பண்ணிக்கோங்க. ஓகே சிஸ்டர்.
எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நேற்றும் இன்றும் இன்றும் மாறாத தேவனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. துதிகள் மத்தியில் வாசம் செய்பவரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கே 2-3 பேர்கள் என் நாமத்தில் கூடி ஜெபிக்கிறீர்களோ அங்கே அவர்கள் மத்தியில் வாசம் செய்வேன் என்று சொன்ன எங்கள் வாக்கு மாறாத தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. இதோ சுவாமி, இந்த ஆன்லைன் டிவோஷன்ல கூட கத்தாவே எங்களை எல்லாரும் சுவாமி நீ ஒன்று கூட்டி கத்தாவே உம்முடைய வேதத்தை நாங்கள் அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் கத்தாவே நீ கிருபை செய்ததற்காக உங்க நன்றியோடும் நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. கத்தாவே இந்த நாளிலும் கூட சுவாமி கத்தாவே நாங்கள் பவுலை குறித்து நாங்கள் தியானித்தோம் சுவாமி கத்தாவே. பவுலுடைய உற்ற துணையாக இருந்த ஒரு சகோதரனை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டோம் சுவாமி கத்தாவே. இதோ சுவாமி எவ்வளோ போராட்டங்கள் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் கூட கத்தாவே அவர்களுக்கு தங்கள் ஊழியத்தில் கத்தாவில் கனமான ஊழியத்தை கத்தாவே அவர்கள் செய்து முடித்தார்கள் சுவாமி. அப்பா இந்த காலத்திலும் கூட சுவாமி கத்தாவே எப்படிப்பட்ட ஊழியர்களை கத்தாவே கண்டுகொள்ள ரொம்ப பெரிய ஒரு இதுவா கம்மியா இருக்கிறது சுவாமி கத்தாவே. அப்பா சுவாமி கத்தாவே எங்களுக்கு கூட கத்தாவே நீ என்னென்ன நீ கொடுத்து இருக்கிறீங்களோ எங்களோட கடமைகளை சுவாமி கத்தாவை நாங்கள் சரிவர நாங்கள் செய்ய கத்தாவே நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் கூட நாங்கள் ஜபிக்கிறோம் சுவாமி கத்தாவே. அப்பா இருக்கிற எல்லா ஊழியர்க்க விசேஷமாய் கூட நாங்கள் ஜபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருடைய ஊழியத்திலே கத்தாவே ஊழியக்காரருடைய உள்ளத்தை கத்தாவே நீர் மாற்ற வேண்டுமாய் நாங்கள் ஜபிக்கிறோம் சுவாமி. அநேக சபைகளில் கத்தாவே பிரிவினைகள், போராட்டங்கள், சண்டைகள், சச்சரவுகள் அப்பா எசப்பா சமாதானமின்மை என்று நாங்கள் காணப்படுகிறது சுவாமி கத்தாவே. எல்லா குடும்பமும் எல்லா திருச்சபையில ஒரு சமாதான நிலவும் கத்தாவே. ஒருவருக்குள்ள ஒரு அன்பை நிலைநாட்ட கத்தாவே நீங்க கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா அதே போல கூட கத்தாவே இந்த நேரத்துல கூட சுவாமி கத்தாவே பாஸ்டர் சொன்ன அந்த மகனுக்காக கூட விசேஷமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்டீஃபனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி கத்தாவே. ஐசியூல அட்மிட் ஆயிருக்கிற அந்த சின்ன அந்த வாலிப மகனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி கத்தாவே. அப்பா ஏசப்பா உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று நாங்கள் வேதத்தை வாசிக்கிறோம் சுவாமி. அப்பா குருடனாயிருந்திருக்கு நீர் கண்ணை கொடுத்தீர் சுவாமி கத்தாவே. பெரும்பாடுள்ள ஸ்திரியை கத்த நீர் குணப்படுத்தினீர் சுவாமி கத்தாவே. இதோ சுவாமி ஒரு அற்புதத்தை கத்தாவே மகனுக்கு நீர் கொடுங்க சுவாமி கத்தாவே. அந்த டயாலிசிஸ்ல கத்தாவே உம்முடைய ரத்தம் கத்தாவே அப்பா உம்முடைய வல்லமை கத்தாவே விளங்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா ஒரு சாட்சி இந்த நேரத்தில் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் சுவாமி கத்தாவே. மகனுக்கு ஒரு பரிபூர்ண விடுதலை நீர் கொடுக்க வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி கத்தாவே. அந்த குடும்பத்துக்கு நீர் ஆறுதலாக இருங்க சுவாமி கத்தாவே. அந்த குடும்பத்தோட தேவைகளை நீ சந்திங்க சுவாமி. கண்ணீர்களை நீர் துறைங்க சுவாமி கத்தாவே. அவர்களை பொறுப்படுத்தவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அதே போல கூட கத்தாவே சிஸ்டர் ஷர்லிக்காக கூட ஜெபிக்கிறோம் சுவாமி. தன் கணவனை இருந்து கத்தாவே தனிமையில இருக்கிற அந்த மகளுக்காக விசேஷமா கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி கத்தாவே. மகளுக்கு நீர் போதுமானவா இருங்க சுவாமி கத்தாவே. தனிமையான இருக்கிற நேரத்துல கத்தாவே நீர் இருந்து கத்தாவே அப்பா மகளுக்கு கத்தாவே நீங்க ஆற்றி தேற்ற வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய வார்த்தையை கொண்டு கத்தாவே மகளை பலப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி கத்தாவே. வேற புற ஜாதிக்கு அவங்களுக்கு போனால் கூட கத்தாவே அப்பா உங்களுடைய அன்பினால கத்தாவே மகளை நிறுத்து கொண்டு வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி கத்தாவே. அப்பா எனக்கு யாரும் இல்லையே நான் தனிமையில இருக்கிறேன் என்ற உணர்வு கத்தாவே ஒரு போதும் மகளுக்கு வராதவாறு கத்தாவே நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி கூட கத்தாவே. அதே போல கத்தாவே திமோத்தே பிரதர் அவங்க கொடுத்த நல்ல மதிப்பெண் எடுத்த அந்த பிள்ளைக்கா கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி கத்தாவே. அப்பா அநேகமா மேற்கொண்டிருக்கிற எல்லா படிப்புகளை கத்தாவே காரியத்திலே கத்தாவே நீர் பொறுப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அதே போல கூட கத்தாவே தமிழ்நாட்டுல கூட கத்தாவே இந்த இந்திய தேசத்துல கத்தாவே இந்த நீட் என்ற ஒரு பெரிய ஒரு போராட்டம் பிள்ளைகளுக்கு இருக்கிறது சுவாமி கத்தாவே. ஒரு நல்ல ஒரு நிர்வாகத்தை நீர் கொடுங்க சுவாமி கத்தாவே. அப்பா இந்த நீட் நிமித்தமா கூட கத்தாவே எவ்வளவு பெரிய பெரிய பிரச்சனைகள் அப்பா ஸ்கேம் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது நாங்கள் கேள்விப்படுறோம் சுவாமி கத்தாவே. அதெல்லாம் இல்லாதவாறு கத்தாவே உண்மையமாக கத்தாவே பிள்ளைகளுக்கு ஏற்ற மதிப்பெண்களுக்கு ஏற்றவாறு கத்தாவே அந்த பிள்ளைகள் அந்த மருத்துவத்துல அவங்க படிக்க கத்தா நீங்க கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி கத்தாவே. தொடர்ந்து ஒவ்வொருவரையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க சுவாமி கத்தாவே. விசேஷமா கூட கத்தாவே பெஸ்தா மருத்துவமனைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா எவ்வளோ பிள்ளைகள் கத்தாவே அந்த இடத்துல கத்தாவே வேலை செய்தார்கள். எவ்வளோ நோயாளிகள் குணமாயினார்கள் சுவாமி அந்த இடத்துல கத்தாவே. இன்னைக்கு பாழந்து கிடக்கிற அந்த இடத்தை கத்தாவே நீர் விசேஷமாய் கத்தாவே நீ கண்ணோக்கி பார்க்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி கத்தாவே. நீ இல்லாதவர்களை இருக்கிற போல அழைக்கிற தேவன் சுவாமி கத்தாவே. நீர் புதுப்பிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அதுக்கான தேவைகளை நீ சந்திக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி கத்தாவே. உம்மால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இதற்காக விசேஷமாய் நாங்கள்
ஒவ்வொரு வாரமும் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி கர்த்தாவே. நீர் அதை புதுப்பித்து கர்த்தாவே முன்பிருந்த மருத்துவமை போல கூட கர்த்தாவே அது எழும்பி பிரகாசிக்க கர்த்தாவே நீங்க கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அதற்கான எல்லா தேவைகளையும் அதற்கு தேவைப்படுகிற எல்லா ஊழியர்களையும் கர்த்தாவே நீர் கூட்டி சேர்க்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. சீக்கிரமாக அந்த மருத்துவமனை திரும்பி புதுப்பித்து எல்லோரும் அதுல வந்து சேர்ந்து அப்பா தன்னுடைய நோய்களை குணமாக்கி அப்பா போற மாதிரி நீ கர்த்தாவே நீ கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த இரவு நேரத்துல கூட கர்த்தாவே நாங்கள் நல்ல நித்திரை நீர் கொடுங்க சுவாமி கர்த்தாவே. எல்லா தீய சொப்பனங்கள் எதுவும் வராதவாறு கர்த்தாவே நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த கொடுகையில இருந்து இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளையும் நீர் சந்திங்க சுவாமி கர்த்தாவே. போராட்டம் இந்த மத்தியில் இருக்கிற ஒவ்வொருக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அவர்கள் தேவைகளை சந்தித்து அவர்களை ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. விசேஷமா கூட கர்த்தாவே பாஸ்டரைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. பாஸ்டரைக்காகவும் அவர்கள் மனைவிக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் ஒரு சகோதரருக்காகவும் அவங்க தாய்க்காகவும் எல்லாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். உற்றாரோனே ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க, அவர்களை மேலும் பலப்படுத்துங்க சுவாமி. இப்படிப்பட்ட ஆன்லைன் டிவோஷன்ல கர்த்தாவே நீ அவர் மூலியமா எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்க சுவாமி. அதற்காகவும் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. தொடர்ந்து எங்களை ஒவ்வொருவரும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலமும் மறவாதே. ஆமென். ஆமென். ஆண்டவராகிய இயேசுவின் கிருபை, கடவுளின் அன்பு, தூய ஆவியின் ஐக்கியம், வழிநடத்துதல், அளவில்லாத ஆசீர்வாதம் நம் அனைவரோடும், நம் குடும்பங்களோடும், நம் ஏறெடுத்த விண்ணப்பங்களோடும், கேட்ட இறை செய்திகளோடும் தங்கி தரத்திருந்து ஆசீர்வதித்து நன்மைகளினால் நிறைத்து காப்பாராக. ஆமென். அன்பானவர்களே, அனைவருக்கும் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம்.